ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரக நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு மார்ச் 27 மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 27 மாளவிய யோகம், பஞ்சமகா புருஷ யோகம் ஆக்டிவ் ஆகுது. ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சரியா? சுக்கிரோட அனுக்கிரம் மகர ராசிக்கு எப்பயுமே பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வரா. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. மார்ச் 27 ஏப்ரல் 19 வரைக்கும் தனித்த சுக்கிரனாகவே இருக்கிறாரு. சூரிய பயிற்சி வந்தாலுமே ஏப்ரல் 15 வந்தாலுமே சூரியனுக்கு சுக்கிரனுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ சுக்கிரன் தனித்த சுக்கிரனாக இயற்கை சூப்பர் தனித்த நிலையில் இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா? நல்லா இருக்கும். 4ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான வீடு. அதாவது ஒரு மனிதனுக்கு வீடு, வாகனம், வண்டி வாகனம், சுகபோக வாழ்க்கை, சௌரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கறது 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்துல தனித்த சுக்கிரனாக அவர் உட்கார்றாரு. சிறப்பாக இருக்குது. செவ்வாய் வீட்டில் உட்காரதுனால பிருகுமங்கல யோகமும் இருக்கும். சரியா? உங்கள் ராசிக்கு 5-10 கூடையவன் 4ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கர்மம் நல்லாயிருக்கும், காரியம் நல்லாயிருக்கும், செய்தொழில் நல்லாயிருக்கும், ராஜ்யம் நல்லாயிருக்கும். ராஜ்யம்னா என்ன? அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். மகாலட்சுமி வழிபாடு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் பலன்களை சொல்கிறேன். மார்ச் 27 சில விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை மட்டும் சொல்கிறேன் நான். அதை நீங்கள் சார்ந்து இருங்க. சுக்கிரன் பொதுவாக இயற்கை சுபகிரகம். குருவை காட்டிலையும் கொஞ்சம் கூடுதலாக உள்ளவர் தான். குரு பொன்னானன், குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறோம். குருக்கு ஒரு கிரேஸ் இருந்தாலுமே அதுக்கு நிகரானவர் சுக்கிரன். சரியா? சுக்கிரனுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் விடிவில்லி அப்படிங்கிறாங்க. விடிவில்லி அப்படின்னாலே என்னென்னா, ஒரு பொழுது விடியதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறது தான் விடிவில்லி. அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி இருக்குது. அந்த விடிவெள்ளிக்கு சொந்தக்காரர் தான் சுக்கிரன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் மனசானத்தில் சுக்கிரன் வராரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா செய்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அந்த வெள்ளி மோதிரத்தை பற்றியும் சில விஷயங்களை சொல்கிறேன். ஸோ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது மாளவிய யோகம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது அவருக்கு திக்பலம் அடைவார். ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்பில் இருப்பார். சரியா நேர்களே? அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்த வீட்டை பார்ப்பார். மூல திரிகோண வீட்டை பார்ப்பார். ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அவருடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். சொந்த வீட்டை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். சரியா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வண்டி, வீடு, மனை, வாகனம் நல்லபடியாக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க, வீடு மாறுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க நல்லாயிருக்கும். வாடகை வீடு கட்டி இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஒரு மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாய் குடும்பத்துக்கு ஒரு மெயின் பில்லராக இருப்பாங்க. சரியா? தாய் வழி சிறப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் அனைத்தும் சுகமாக இருக்கும். சரியா நேர்களை? சுகபோகம் இருக்கும். வைபவ யோகம் இருக்கும். சரியா? வைபவ லட்சுமி யோகம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொத்து சேர்க்கை இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு முன்னோர்கள் சொத்து அல்லது நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சாலும் அது சொத்தாக கன்வெர்ட் ஆகும். நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. நகை சேர்த்து வச்சுருப்பாங்க. பணம் பேங்கில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சொத்தாக சேர்கிறதுக்கு, வீடாவோ இடமாவோ மனையாவோ சேர்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கும். வீடை நல்ல கலைநயத்தோடு கட்டுவாங்க. நல்ல ஒரு இன்ஜினியரை பார்த்து, ஆர்கிடெக்டை பார்த்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வீடை பார்த்து கட்டுறதுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பெண்களோட ஆதரவு இருக்கும். சரியா? குடும்பத்தில் தாய்க்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு உணவு இருக்கும். நல்ல உணர்வு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா 4ஆம் இடம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கிரகம். அதுமாதிரி சுக்கிரன் கலை சம்மந்தப்பட்ட கிரகம், ஆர்ட்ஸ். ஸோ அந்த ஆர்ட்ஸ் அடுத்து இன்ஜினியரிங், சரியா? கலை மற்றும் பொறியியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படித்தவர்களும் நல்லபடியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படித்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சரியா? தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஸோ உயர்கல்வி படித்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். மன அமைதி இருக்கும். சரியா நேர்களே? மகிழ்ச்சி இருக்கும். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கிரன் தனித்து இருக்கிறதுனால மகிழ்ச்சி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து விதமான சுகத்தை கொடுப்பார். போஜன சுகம் நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. சரியா நேர்களே? அது மாதிரி வீட்டுக்கு தேவையான நகை நட்டு வாங்கி போகிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். தங்க விலையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சொந்த பந்தம், நண்பர்களுடைய இணக்கம் இருக்கும். பால் பாக்கியம் இருக்கும். கால்நடை வச்சிருக்கவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். சரியா? விவசாயத்தில் நல்லபடியாக பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். உணவு பண்டம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். புத்தகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் பொறுமையாக இருப்பீங்க. சரியா? நிதானமாக இருப்பீங்க. நல்ல ஒரு வசீகரம் இருக்கும்.
நல்லா இருக்கும். சரியா, ஆடம்பரமாக இருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு அற்புதமாக இருக்குதுங்க, மிக சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. சரியா, உங்களுக்கு வந்து கிரகங்களும் அடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அடுத்து வந்து இவர் போகிறார், யார்? செவ்வாய் போகிறாரு. செவ்வாய் போகிறது வந்து மிக சிறப்பு தான். சரியா, செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காருவார். எப்போ போகிறாரு செவ்வாய்? செவ்வாய் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி போகிறாரு. ஒரு 4 நாள் இருக்குது. அவர் 3ஆம் இடத்துல போய் ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஸோ காரிய வெற்றி இருக்கும். அதனால் செவ்வாய் சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இருப்பினும் ராசிநாதன் சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சோர்ந்து தான் இருப்பீங்க. தன்னை தயார்படுத்திக்கோங்க. சரியா, பிரிஸ்காக இருங்க, நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு செய்யுங்க. கொஞ்சம் மனசு வைங்க. சரியா, மனம் விட்டுறாதீங்க எதுலையுமே. சில நேரத்தில் உங்களை எல்லோரும் சோதிப்பாங்க. உங்கள் மனசு நோகும்படி சில காரியங்கள் நடக்கும். அதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும், சந்திக்காமல் இருக்க முடியாது. சரியா நேர்களே, பட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. சரின்னு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் தான் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் ஒரு இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, நண்பர்களால் வச்சு வேலை பார்க்குறவங்க, மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்க, மனைவி கணவன் பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல லாபம் இருக்கும். தொழில் மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். சில பேருக்கு தொழில் ரீதியாக பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்துக்காக எங்கேனாச்சும் வெளியே போவீங்க. சரியா, அதனால் பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சரியா நேர்களே, 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. சரியா, ஒரு வீட்டுக்கு மறைஞ்சு ஒரு வீட்டை பார்க்குறாரு. ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு தன்னை இன்னொரு வீட்டை பார்க்குறாரு. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில சுப செலவுகள் இருக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. மற்றபடி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது திக்பலன் தான். சரியா, தாய் வழியில் நல்லாயிருக்கும், தாயோடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து சுக்கிரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சரியா, உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு அவர் 3-8 இருக்கக்கூடாது. சரியா, இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கலாமா சார்னா, 3ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உச்சமடைவார். மீனத்தில் இருக்கலாம், மறைஞ்சு உச்சமடைவார். சில பலன்களை கொடுப்பார். சரியா, அதேமாதிரி லக்கணத்துக்கும் வந்து 3-8 இருக்கக்கூடாது. அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இதை உங்கள் ஜாதகத்தில் இங்கே செக் பண்ணிக்கணும். சரியா நேரில் ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இது ஒரு சஷ்டாச அமைப்பு. மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது, பகம பெறுவார். அதுமாதிரி ராசிக்கு 8ஆம் இடம் வந்துடும் சிம்மம். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா, இப்போ மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராசிக்கும் மறைவார், லக்கணத்துக்கும் மறைவார், மறைஞ்சு பகமை பெறுவார். சிம்மம் வந்து அவருக்கு பகமையான வீடு. இப்படி இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் சலிப்பு இருக்கும், குடும்ப உறவு நல்லா இருக்காது. சரியா, ஆள் இதாகிடுவாங்க. என்ன சொல்கிறது, குடும்ப உறக்கில் அந்தளவுக்கு பாண்டிங் இருக்காது. இருப்பினும் இவங்க வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஓரளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க. இருந்தாலுமே வாழ்க்கையை கண்டால் கொண்டு போக முடியாது. பெண்களுடைய புரிதல் இருக்காது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், லைஃப் பார்ட்னரோட அந்தளவு சிறப்பாக இருக்க முடியாது. ஸோ இந்த அமைப்பில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. பொதுவாக சுக்கிரன் வந்து 8ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது. சரியா நேர்களே, 3ஆம் இடத்துல இருந்தார்னா ஒரு 100க்கு ஒரு 25% தான் நல்ல பலன்களை கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருந்தார்னா 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ சுக்கிரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு ராசி கட்டத்தில் பார்க்கணும். நீங்கள் பொதுவாக மகர ராசினியர்கள் ஓரளவு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நானும் மனிதனாக இருக்கணும் சார், அன்றாடம் நல்லபடியாக போகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்ப உறவோடு இருக்கணும், பெண்களுக்கு வேண்டியவனாக இருக்கணும். சரியா, தாய்க்கு பிள்ளையாக இருக்கணும், மனைவிக்கு புருஷனாக இருக்கணும். சரியா, பெண்ணுனா கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு இணக்கம் சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஆண் பெண் இருபாலருக்குமே சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய நிலைப்பாடு ஜாதகத்தில் பார்த்து செக் பண்ணிக்கணும். சுக்கிரன் தனித்து சுக்கிரன் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி சுக்கிரன் வந்து அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. இப்போ உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பார், இருள் சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் கூட சுக்கிரன் சேர்ந்துட்டாருன்னா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, மனைவி விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், இல்லை மனைவிக்கும் கணவனுக்கும் நல்லா இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து மாதம் பிறந்திருக்கிறீங்க. சரியா, சந்திரன் வந்து உங்கள் இருள் சந்திரன் தான் இருப்பார். மாதம் பிறந்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் இருப்பார், சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சரியா, மாதம் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மகர ராசியில் சுக்கிரன் அவரோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மகரத்தில் ஸ்தானப்பலம் பட்டாலுமே ராசிக்கு 7 கூடவும் கூட அவர் வந்து அப்படியே சேர்ந்து சுக்கிரனுடைய இயல்பு குறைஞ்சி போயிடும்.
கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமான்னு இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. சுக்கிரன் பெண்ணே குறிப்பார் ஒரு ஆணுக்கு. அதனால் என்ன ஆகும்னா சிறப்பாக இருக்காது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, மனைவி விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அதை அங்கே வந்து இருள் சந்திரன், அம்மாவை சந்திரன் கூட சேர்ந்து தன் இயல்பு நிலை கெட்டு போயிடும். எப்பயுமே சுக்கிரன் வந்து தனித்து சுக்கிரனாக இருக்கணும், பிற கிரகங்கள் கூட சேரக்கூடாது. சரியா? அது ஜாதகத்தில் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் பார்த்தா தெரியாது, அந்த டிகிரி வச்சு பார்த்தா தான் தெரியும், அது ஜோசியரால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி சார், சுக்கிரன் சரியில்லைன்னா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அது ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்ணுங்கன்னா, வெத்தலை வாங்குங்க, ஒரே ஒரு வெத்தலையை எடுத்துகிட்டு வாங்க, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுங்கள். பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க, மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க, வீர கணபதி படத்தை வச்சு கும்பிடுங்க. சுக்கிரனால் சில பிரச்சனை, சரியா, சில பிரச்சனை இருக்குது, சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக இந்த ராகு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தியெல்லாம் சுத்தமாக நல்லா இருக்காது. மகர ராசிக்கு குரு திசை சுக்கிர புத்தியில் பிரச்சனை நிறையா இருக்கும். குரு திசை உங்களுக்கு இப்போதைக்கு நடக்கும். அதுவும் குறிப்பாக குரு திசை வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது. மிதுனம் கன்னிக்கும் நல்லா இருக்காது. மிதுனம் கன்னிக்கு குரு மாரகாதிபதியாக வருவார், மாரக பாதகாதிபதியாக வருவார். 2, 3, 7, 8, 12 வந்துட்டாருன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்துருவார், பிரிவினைவாதம் வந்துடும். ஸோ இந்த குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் சுக்கிரனுடைய அணுக்கரம் நல்லா இருக்கணும். சரியா? சுக்கிரனை வலிமைப்படுத்தணும். என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரே வெத்தலையில் நெய்யை தடவணும். நெய்யை தடவிட்டு அதில் வந்து ஒரு ஏலம், ஒரு கிராம்பு வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை பொரித்து வச்சிடணும். அதை வந்து தாம்பளத்தட்டில் பொரித்து வச்சுட்டு வீடு முழுக்க காட்டணும், சாமிக்கும் காட்டிக்கலாம். காட்டிட்டு அதை வந்து வெளியே போட்டுடணும். சரியா? எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கற்கள் இருக்குல்ல, அந்த ஆரத்தி எடுத்த கற்கள் எடுத்து வெளியே கால் மீது படாத இடத்துல போட்டுட்டிங்கன்னா சுக்கிரோட அனுக்கிரம் கிடைக்கும். வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து உட்காந்துருவா. வெத்தலையில் செய்யணும். வெத்தலையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலம், பச்சை கற்பூரத்தை பொருத்தி பூஜை ரூம்லையும் காட்டிட்டு வீடு முழுக்க காட்டிட்டு வெளியே போட்டுடணும். இது செஞ்சீங்கன்னா சுக்கிரனோட அனுக்கிரம் இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு உகந்த நாள். சரியா? இப்போ சுக்கிரன் வந்து அவர் வந்து நட்சத்திரத்துக்கு வந்துட்டார், ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தான் சுயசாரத்தில் போவார். ஏன்னா மேசத்தில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது, அசுபதி, பரணி, கார்த்திகை. அதில் பரணி நட்சத்திரத்தில் போவார். அந்நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? பரணி நட்சத்திரத்தில் போகும்போது அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் போகிற அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு அன்றைக்கி செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த டேட்டா சொல்கிறேன். இப்போ ஜனன ஜாதகத்தில் சுக்கிர பிரச்சனை இருக்குது, திருமணம் சரியாக அமைய மாட்டேங்கி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, சரியா, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, பெண்களால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்கிற அன்றைக்கி அந்த பூஜை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஜோதிடர் முறைக்கு பலனையும் சொல்லுவேன், சில பரிகாரத்தையும் சொல்லுவேன், ஜனன ஜாதகத்தோட அமைப்பையும் சொல்லுவேன். எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கணும். சரியா? சில பேருக்கு சில விஷயங்கள் பயன்படும். சில பேர் நினைப்பாங்க, இவனடா இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, சில பேருக்கு இந்த விஷயம் பயன்படும். சரியா? நேரில் ஆஸ்பத்திரி எது கட்டியிருக்கிறாங்க? முடியாதவனுக்கு தான் கட்டியிருக்கிறாங்க, நல்லவனுக்கு கட்டலை. நல்லா இருந்தோம்னா நம்ம ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டோம். ஆனால் ஆஸ்பத்திரிக்கும் போகிறாங்களே. இப்போ தீபாவளி அன்றைக்கி எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம், புது சட்டை போடுறோம், வெடி வெடிக்கிறோம், பலகாரம்லாம் சாப்பிட்றோம். ஆனால் ஆஸ்பத்திரி போனால் அங்கேயே ஒரு 100 பேர் இருப்பாங்க. தீபாவளி அன்றைக்கி அவனுக்கு முடியாமல் இருக்கும், அன்றைக்கி டாக்டர் வருவார், கம்பவுண்டர் இருப்பார், அவங்களுக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கும். ஸோ தீபாவளின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது. தீபாவளி கொண்டாடிட்டு தான் இருப்பான். ஆஸ்பத்திரியில் அவதிப்பட்டுட்டு தான் இருப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எல்லாத்துக்கும் பலன் சொல்லணும். சரியா? நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியா? என்னடா இவர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று போயிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சுக்கிரன் நல்லா இருக்கிறார். இப்போதைக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இல்லாதவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணணும். சரியா? வெத்தலையில் நெய்யை தடவிட்டு அந்த பரிகாரம் பண்ணணும். அதுபோக அடுத்த ஒரு பரணி நட்சத்திரத்தில் போகிறாரு. அது என்றைக்கு, அதை இப்போ நான் சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்கிற அன்றைக்கெலாம் சில பரிகார வழிபாடை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி அந்த காரியத்தை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். எந்தெந்த பிரச்சனை தீரும் சார் அப்படின்னா, மகர ராசிக்கு 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், லக்கு அடிக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை தீரும், பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும், திருமணம் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் பெருமைப்படலாம். அடுத்து வந்து 10ஆம் இடம், கர்மம், காரியம், செய்தொழில், சரி, அரசாங்க வேலைகள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். தொழிலில் உள்ள பிரச்சனைகள் தரும், தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் அதிகமாகும், வியாபாரம் நல்லாயிருக்கும், ட்ரேடிங் நல்லாயிருக்கும், செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற பூஜ்ய புனஸ்காரம் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம், பூஜ்ய புனஸ்காரத்தை குறிக்கும். ஸோ நம்ம வந்து என்ன தான் செஞ்சாலுமே நம்ம செய்கிற பூஜ்ய புனஸ்காரம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேணும்னா மகர ராசிக்கு வந்து சுக்கிரனோட அனுக்கிரம் இருக்கணும். ஏன்னா ராசி தான் வந்து உங்களோட செயல்பாடு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, அது வந்து தனிப்பட்ட அமைப்பு. ஆனால் நீங்கள் செய்கிற புது காரியம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் போய் கோயிலில் கும்பிட்றீங்க, சாமி கும்பிட்றீங்க, நீங்கள் தனியால் போய் சாமி கும்பிட்றீங்க, அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லை 100 பேர் இருப்பாங்க. திருவிழா டயத்தில் 1000 பேர், 1,00,000 பேர்லாம் இருப்பாங்க. சில நேரத்தில் கோயிலில் கூட்டம் கூடும். அப்போ வந்து பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, பலதரப்பட்ட ராசியை சேர்ந்தவங்க வருவாங்க. நீங்களும் போவீங்க. நீங்கள் மகர ராசி, நான் திருவோண நட்சத்திரம்னு போவீங்க. அங்கே பக்கத்துலேயே வேறு ஒருத்தர் நிற்பான்,
சரியா? கடகராசி பூச நட்சத்திரம் நிற்பான். அவனுக்கும் உங்களுக்கும் ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இருந்தால் தான் ஒன்றா போய் சாமி கும்பிட முடியும். இல்லைன்னா அவன் உங்களை என்ன செய்வானா, கூட்டத்தில் நெரிப்பான், தள்ளுவான். முன்னாடி இருக்கிற பின்னாடி தள்ளுவான், பின்னாடி இருக்கிற முன்னாடி தள்ளுவான். நீங்கள் கூட்டத்தில் நின்று சிக்கி சின்னப்படுவீங்க. என்னடா கோயிலுக்கு வந்துட்டு நிம்மதியாக சாமி மூட முடியலன்னு. அந்நேரம் அங்கே ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பொதுவெளிக்கு வந்துட்டீங்கன்னா, வெகுஜன தொடர்புக்கு வந்துட்டீங்கன்னா ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ராசிக்கு இல்லை, நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரணும்னா அன்றைக்கி தேதிக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு புரியும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா அன்றைக்கி சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அன்றைக்கி பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ளவர் சுக்கிரன் தான் மகர ராசிக்கு. அவர் நல்ல நிலைமையில் இருந்தாரா நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடுவீங்க. சொல்லுவீங்க, இன்றைக்கி திவ்ய தரிசனம், பகவானை நல்லா சேவித்தேன், திருப்தியாக இருந்தது, கோயிலில் குருக்கள் பேசினார், பிரசாதம் கொடுத்தாரு, நல்ல ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க. மற்ற நாள் நினைப்பீங்க, எப்பா போயிட்டு வரது பெரும்பாடாக போச்சுப்பா, சட்டை கசங்கி காஞ்சி போச்சு, நனைஞ்சு காஞ்சி போச்சு, அந்தளவு கூட்டத்தில் சிக்கி திடமாறிட்டேன் அப்படிம்பீங்க. அன்றைக்கி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். புரியுதா? ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு கிரகத்தோட அணுக்கம் தேவைப்படுது நமக்கு. இத்தனைக்கும் நம்ம சாமியை தான் கும்பிட போகிறோம், இறைவனை தான் கும்பிட போகிறோம். இருந்தாலும் இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். சரியா? நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. கூட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு சங்கடப்பட்டுட்டு ஏண்டா போனோன்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. சரியா? மனசுக்குள்ளே நினைப்பாங்க, வேறு நாள் வந்திருக்கலாமே, இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்கே, அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் நேயர்களே, வேத ஜோதிடத்தில் பலன்கள் சொல்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எது இருக்கோ அதுதான் பலன்கள், வேறு எதுவுமே கிடையாது. பலன்களுங்கிறது என்ன புதுசாக திருச்சி எளிதெல்லாம் சொல்கிறது கிடையாது. நடைமுறை வாழ்க்கையோட எது ஒத்து போதோ அதான் பலன்கள். பலன்கள்லாம் என்ன, பாசிட்டிவாக நடக்கிறது தான் பலன்கள். அப்படி இல்லை, சாதகம் பாதகம் ரெண்டையும் சரிவிகிதமாக சொல்கிறது தான் பலன்கள். சரியா? நிறைய பேருக்கு என்னென்னா, பலன் கேட்டால் நான் பணக்காரனாக ஏற மாட்டேனா, எனக்கு சீட்டில் பணம் அடிச்சிடாதா, பம்பர் அடிச்சிடாதா, இப்படியே இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. சரியா? மனசெல்லாம் மாற்றிக்கோங்க. எது நடக்கணுமோ அது உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபுத்தி ராசி நட்சத்திரம் இந்த 4க்கு உட்பட்டு தான் நடக்கும். ஆல்ரெடி எல்லாம் திருமணம் ஆகிப்போச்சு, எல்லாம் பைண்டிங் பண்ண புஸ்தகம் மாதிரி இருக்குது. அப்பப்போ படிக்கணும், அவ்வளோதான். சரியா? சில பேருக்கு சில பக்கங்கள் நல்லா இருக்கும், சில பக்கங்கள் நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். சரி, இந்த பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி, அது பங்குனி 27ஆம் தேதி அன்றைக்கி பரணி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு, 13ஆம் பாதத்தில் போகிறாரு. அன்றைக்கி நட்சத்திரமும் பூராட நட்சத்திரம் தான் வருது. ஸோ ஒரு கல்ல 2 மாங்காய். அவர் தன்னுடைய சுயசாரத்தில் தான் போகிறாரு. அன்றைக்கி நட்சத்திரமும் போராட நட்சத்திரம் தான், போராடமும் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான். ஸோ நீங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணலாம், விரும்பியவர்கள் பண்ணலாம். வீட்டில் ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை பண்ணலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி பங்குனி 27 வெள்ளிக்கிழமை நைட்டு 8 to 9 பண்ணினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் பஞ்சாங்கத்தில் கூட தேதி, சூட்சும வழிபாடு. சரியா? இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பரணி 3ஆம் மாதத்தில் சுப வர்க்கம் எடுத்து போகிறாரு. அன்றைக்கி பூராட நட்சத்திரமும் வருது. அன்றைக்கி இயற்கையாகவே அவருடைய சொந்த நட்சத்திரமும் அன்றைக்கி கோச்சாரத்தில் வருது. அன்றைக்கி சந்திரனும் பூராட நட்சத்திரத்தில் போகிறார். இவ்வளோ தான். சரியா? சந்திரன் அன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தில் போவார். அன்றைக்கி சந்திரனும் பூராட நட்சத்திரத்தை போகிறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, உங்கள் ராசிக்கு 5, 10, 7, ஏன்னா சந்திரன் 7 கூடையவன். ஸோ 5, 10 கூடைய சுக்கிரனும் சுயசாரத்தில் பரணியில் போகிறாரு. 7 கூடையவனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் போகிறாரு. ஓகே, சூரியனுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறார், சந்திரனுக்கு ஒளி இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய், சந்திரனுடைய அணுக்கரும் கிடைக்கும், சுக்கிரனுடைய அணுக்கரும் கிடைக்கும். மகர ராசி 7 கூடையவன் இணக்கம், கணவன் மனை உறவு பிரிவு பிரச்சனை இருக்கிறவங்க, கூட்டு தொழில் பங்கு சந்தையில் பிரச்சனை இருக்கிறவங்க, நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் வரலன்னு கவலைப்படுறவங்க, சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போ வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா 7ஆம் இடங்கிறது நிறைய இதை குறிக்கும், இணக்கத்தை குறிக்கும், தேக ஆரோக்கியத்தை குறிக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தொழில் உத்தியோகம் இதுவும் நல்ல விதமாக இருக்கும். ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை பங்குனி 27 நைட்டில் 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. என்ன சார் பூஜை பண்ணணும்? எப்பயும் சொல்கிற மாதிரி தான், விநாயகர் படம், வீர கணபதி படம், உங்கள் ராசிக்கு உண்டான லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, தைரிய லக்ஷ்மி எடுத்துக்கலாம், இல்லைனா அஷ்டலட்சுமி எடுத்துக்கலாம். ஏதோ லட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். லட்சுமி, விநாயகர், பெருமாள். அன்றைக்கி என்ன கிழமை? அன்றைக்கி ஏற்கனவே வெள்ளிக்கிழமை தான் வருது. ஸோ லட்சுமி வழிபாடு மிகச்சிறப்பே கொடுக்குறது. நீங்கள் மகாலட்சுமி படத்தை வச்சு வீட்டில் நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணணும்னு, அதனால் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாலட்சுமிக்கு நறுமண பூக்கள் போடுங்க, பத்தி சூடம் காட்டுங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்கள், கண்டியில் தண்ணி வைங்க, பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைங்க, அதில் துளசி போடலாம், மல்லிகைப்பூ போடலாம், பஞ்சகற்பூரம் போடலாம், பன்னீர் ஊற்றலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள்.
சரியா? மகாலட்சுமி மந்திரம் வந்து ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். சரியா? மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம், சுக்கிரனுடைய மந்திரத்தையும் சொல்லலாம். அந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிடுவேன் நான். சரியா? மகாலட்சுமி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நமஸ்தே செல்வரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திரப்பதுமே சதா. இதை சொல்லலாம். இதை சொல்ல முடியாதவர்கள் அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், சூத்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சாமியை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வைக்கலாம், பால் வைக்கலாம், நாட்டு சக்கரை வச்சு கும்பிடலாம். சரியா நேர்களே? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை. சரியா? உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக இருக்கும். சுக்கிரன் சுயசாரத்தில் போகிறாரு, அன்றைக்கி போராட நட்சத்திரம். இது ரேராக வரும். சரியா? ஏன்னா அவர் சொந்த வீட்டையும் பார்க்குறாரு, அதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் அன்றைக்கி வந்து வலுப்படுறாரு. அன்றைக்கி சுக்கிர பூஜை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரி நேர்களே, அதுபோக அந்த சொன்னையில் அந்த வெத்தலையில் நெய்யை தடவி அது மாதிரி வச்சு நீங்கள் ஒரு பித்தளை தட்டில் வச்சு, இல்லைன்னா கற்பூர தட்டில் வச்சு கூட காட்டலாம். சரியா? கற்பூர தட்டத்தில் வெத்தலை வைக்க முடியாது, அதனால் பித்தளை தட்டில் வச்சு வீடு முழுக்க காட்டினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் பலன்களை சொல்லணும்ல? பரிகாரத்தை சொல்லியாச்சு, வழிபாடை சொல்லியாச்சு. பலன்கள் நல்லா தான் இருக்கும். சரியா? குறிப்பாக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார், குடும்பத்தில் இணக்கத்தை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பார், நல்ல ஒரு உறவை கொடுப்பார், பழக்க வழக்கத்தை கொடுப்பார், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், கை கால் சுகத்தை கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க நேரம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமானம் வெளிநாட்டு வேலைகள் மிக சிறப்பாக இருக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க சுகப்படுவீங்க, தாய் அன்பு இருக்கும், வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் நல்லபடியாக இருக்கும், தொழில் மிக சிறப்பாக இருக்கும், தொழில் நல்ல லாபம் இருக்கும். சரியா? மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கான்னு சொல்கிறோம்ல, அக்கா வழியில் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். சிம்ம லக்கணம் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, காரிய வெற்றி இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொழில், திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, அதுபோல் திருமண மகால், ஃபங்க்ஷன் ஹால், இப்படி நிறைய சொல்கிறாங்கல்ல, கலையரங்கு வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும். கன்னியா லக்கணம் மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாளவிய யோகம், இந்த பஞ்சமாபோச யோகம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், நல்ல கையில் காசு பணத்தை கொடுக்கும், பெரிய செல்வத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். சரியாக விடுபட்டு போன சொந்த பந்தங்கள் வருவாங்க, அங்காளி பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலா லக்கணத்துக்கு தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். சரியா? வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்கும். அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு கொஞ்சம் அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். சரியா? வேலை விஷயமாக தொழில் விஷயமாக மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், இருப்பினும் அதில் சந்தோஷம் இருக்கும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. சொன்ன மாதிரி கண்ணன் மணி 2 பேருமே நல்லா போட்டி வேலை வைப்பீங்க. இப்படி வேலை பார்க்குறதால என்ன, தன்னை மறந்துடுவீங்க. 2 பேர் இருக்கணும், மறந்துட்டு வேலையில் தொழில் அக்கறையாக இருப்பீங்க. தனுசு லக்கணம் உத்தியோக மன்றங்களும் நல்லாயிருக்கும், உத்தியோக மன்றங்களும் நல்ல லாபம் இருக்கும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டெபுடேஷன், எங்கேனாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்கும், உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர லக்கணம் மகா அற்புதமாக இருக்கும். சரியா? மகர லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சுகப்படுவீர்கள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே நல்லாயிருக்கும், அனைத்தும் பெற்று நல்லா இருப்பீங்க. அஷ்டலட்சுமி நவநிதியும் ஒருங்கே பெற்று மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் இந்த சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும், தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொன்ன மாதிரி தம்பி விஷயத்தில் நல்லாயிருக்கும், தம்பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், தொழில் காரியம் சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்பா விஷயத்தில் நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும், கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும், கைத்தொழில் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இருப்பினும் கும்பலக்கணத்துக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பெண்கள் விஷயத்தில் சில முட்டல் மோதல் இருக்கும், கான்ட்ராவர்சன் இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மீன லக்கணம் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும், டீச்சர் வேலை, அப்புறம் வந்து லெக்சரர் வேலை, பிரின்சிபால், இப்படி நிறையா சொல்கிறாங்கள படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள், எங்கள் போன்ற பேச்சாளர்கள், சுதந்திரர்கள், பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, நிறைய பேச்சை மூலதனமாக போட்டு செய்கிறவங்க, பேச்சை மூலதனமாக வச்சுக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், எதிர்பாராத பண உறவு வசதிகள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் வந்து வீட்டுக்கு வரும், வர வேண்டிய பணம் வாராக்கடன் வசூலாகும். ஸோ இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வருது, அனைத்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? ஒரு சில லக்கணங்களுக்கு தான் நிபந்தனைக்குட்பட்டு பலன்களை கொடுக்கும். சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நிபந்தனைக்குட்பட்டு பலன்களை கொடுக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
அதுபோல் ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மகர ராசியில் ராகு திசை சில பேருக்கு நடக்கும். ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா, 19/4/2026 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்குங்கிட்ட நல்லா இருக்காது. ஏன்னா குருவுக்கு மறைவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா, அதனால் இப்போ குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையாக தான் இருக்கும். குரு திசை சுக்கிர புத்தியில் பிறந்தவங்களுக்கு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். லக்கணம் சரியில்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். குறிப்பாக இந்த துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், மகர கும்ப லக்கணம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இப்போ இடையில இந்த 27/3 மார்ச் 27 ஏப்ரல் 19 வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, பிரச்சனையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். அவ்வளோதான், பிரச்சனை இருக்கும், பட் அதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சரியா, எப்படி மதியம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம்ல, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி கண்ணாசடுறோம்ல, அது மாதிரி தான். ஆனால் மறுபடியும் வேலை பார்க்கணும். நைட்டு 10 மணி வரைக்கும் நம்மளை போட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க. ஆனால் இடையில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பானுங்க. அந்த ரெஸ்ட்டு மாதிரி ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் ஏப்ரல் 19க்கு மேலே மறுபடியும் பிரச்சனை ஆயிரும். ஸோ இங்கே பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. தீர்வுனா என்ன, பரிகார வழிபாடு தான். பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இங்கே என்ன இதுனா, என் பிரச்சனை தீர்ந்துடாதா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட மாட்டேன்னா முடியாது சாமி. சுகர் வந்துட்டால் வாழ்நாள் முழுக்க இருந்து தான் இருக்கும். டயபிட் ஆகிட்டோம்னா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உடல்நலத்தை வச்சுக்கணும். சரியா, அது மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனையோடு தான் வாழணும். பிரச்சனையோடு பழகிக்கணும். பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளையை பத்துட்டோம், பிள்ளை சரியில்லைன்னா பிள்ளை வேண்டான்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் பிரச்சனையும். ஆனால் அந்த பிரச்சனையோடு வாழ பழகிக்கணும், வழிபாடு பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அதைத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பேச்சில் சொல்கிறேன். நான் என்னுடைய ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு இது நல்லபடியாக இருக்கும், சில பேருக்கு போர் அடிக்கும், சில பேருக்கு எரிச்சல் கூட வரலாம். ஏடா நம்ம ஒரு நிலைமையில் இருக்கும், இந்த ஆள் ஒன்று சொல்லிட்டு இருக்கான்னு. ஸோ எல்லாத்தையும் திருப்திப்படுத்த வேண்டிய சூழ்நிலை எனக்கு கிடையாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த என்னால் முடியாது. சரியா, எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டேன்னா நான் வேறு லெவலில் இருப்பேன். கண்டிப்பாக இந்த ஜோசிய வேலை பார்க்க மாட்டேன், வேறு மாதிரி போயிருப்பேன். கடவுள் என்னை வேறு மாதிரி அமைச்சிருப்பார். பட்டு ரைட்டு, ஓகே, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அது நல்லபடியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் சொல்லியிருக்கிறேன் மகர ராசிக்கு. மகர ராசிக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்கும் முக்கியமானதான். உங்கள் வீட்டில் மற்ற ராசியில் இருந்தவங்க, சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி, கடக ராசி, மீன ராசியில் இருக்கிறவங்க சுக்கிர தசை நடந்து சங்கடப்படுறாங்களா, அவங்களுக்கும் இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பூஜை பண்ண சொல்லுங்கள். 28/9 நான் சொன்ன மெத்தடில் பூஜை பண்ண சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதுக்கு தம்மையில் எப்படி போட போகிறேன்னு தெரியல. மாளவிய யோகம்னு போடுறேன். சரியா, இல்லைனா பஞ்சமகா உருச யோகம்னு சொல்கிறேன். சரியா, ஏதோ ஒரு தலைப்பில் நல்லபடியாக தான் போடுவேன் நான். பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த பிறந்த தேதி, டைம் இதெல்லாம் போடாதீங்க. ஜாதகத்தில் எடுத்து பார்க்க முடியாது. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சார், நான் திருவோண நட்சத்திரம், கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு சனி திசை நடக்குது, எப்படி இருக்கும்? இன்னும் கூடுதலாக வேணால் சொல்லலாம். சனி பவன் இந்த வீட்டில் இருக்கார், அப்படி சொல்லுங்கள். ஜனன ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் போடாதீங்க. என்ன திசை நடக்குதோ அந்த திசை சம்மந்தப்பட்ட கிரகம் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, இல்லைன்னா அந்த திசையை சொல்லிவிட்டு பிரச்சனையை சொல்லுங்கள். பிரச்சனைக்கு நான் வழிபாடு பரிகாரம் சொல்லிடுவேன். சரியா, அது ஜென்ரலாக சொல்லலாம். அதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா ஓரளவு பிரச்சனை தீரும். சரியா, பட் பிரச்சனை மாறாது. பிரச்சனை இருக்க தான் செய்யும், பட் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். சரியா, நிவாரணத்தை தான் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். ஓகே நேர்களே, பாருங்கள். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம், அதுக்காக தான் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்கேன் நான். மகர ராசிக்கு சுக்கிரன் நல்ல நேரத்துக்கெல்லாம் வரும்போது சில நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன். மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் இடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.